மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி. மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாடு பற்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துள்ளார். மன் கி பாத் அதாவது மனதின் குரல் என்ற வானொலி நிகழ்ச்சியின் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் உரையாற்றி வருகிறார். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் மோடி வானொலி மூலம் உரையாற்றுகிறார். அந்த வகையில் இம்மாதம் 30ஆம் தேதி மன் கி பாத் நிகழ்ச்சியின் 100வது அத்தியாயம் ஒலிபரப்பாக உள்ளது. மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தனது மனதில் உள்ளதை மட்டும் பேசாமல் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் நடந்த உத்வேகமூட்டும் கதைகளையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியால் அதிகமாக குறிப்பிடப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாகும். குறிப்பாக தமிழ் இலக்கியம் மற்றும் மொழியின் ஆழம் பற்றி இந்திய குடிமக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி அவர்கள் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். தமிழ் கலாச்சாரம் மற்றும் மொழிக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, உலகின் பழமையான மொழி தங்கள் நாட்டிலிருந்து வந்தது என்பதில் ஒவ்வொரு இந்தியனும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று பெருமிதத்துடன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் உலக புகழ்பெற்ற மொழியாகவும் கருதப்படும் தமிழ் மொழியை கற்கவில்லை என்பதற்காக பிரதமர் வருத்தம் தெரிவித்துள்ளார். மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பேசியுள்ள விஷயங்கள் பின்வருமாறு. சுகன்யா சம்ரித்தி யோஜனா திட்டத்தின் கீழ் 175 குழந்தை திருமணங்களை தடுக்கவும், பெண்களுக்காக சுமார் 55 முதல் 60,000 கணக்குகளை தொடங்கவும் முயற்சித்த தமிழகத்தின் கடலூர் மக்களின் முயற்சிகளை பிரதமர் பாராட்டினார். இந்தியா பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் கொண்டாட்டங்களின் பூமியாக இருந்து வருகிறது. இதன் மூலம் காசி தமிழ் சங்கமம் கொண்டாடப்பட்டு இந்நிலையில் சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் கொண்டாடுகிறோம் என்று கூறினார். கிராம சபையின் முழு நடைமுறைகளையும் விவரிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் உத்திரமேரூரில் ஒரு கல்வெட்டு உள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் ஜனநாயக மரபுகளை புரிந்து கொள்ள முடியும் என்றார். தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் ஆனைக்கட்டி கிராமத்தைச் சார்ந்த பழங்குடியின பெண்கள் குழு ஏற்றுமதிக்கான டெரகோட்டா கோப்பைகளை உருவாக்கியுள்ளனர். இது மிகப்பெரிய சாதனையாகும் என்றார். தூத்துக்குடியில் உள்ள வாஞ்சி மணியாச்சி சந்திப்பு சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. அவர் தனது 25வது வயதில் பிரிட்டிஷ் கலெக்டரை தண்டித்துள்ளார் என்று கூறியுள்ளார். தஞ்சாவூரில் தாரகைகள் கைவினைப் பொருட்கள் விற்பனை அங்காடி என்று பெயரிடப்பட்ட சுமார் 22 சுய உதவிக்குழுக்கள் இந்தியாவிற்கு ஒரு பெரிய ஊக்கத்தை அளிக்கும் வகையில் கடைகளை திறக்க உதவுகின்றன என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். அந்த குழுவினர் பிரதமருக்கு புவிசார் குறியீடு கொண்ட தஞ்சாவூர் பொம்மையையும் பரிசாக வழங்கினர். இந்தியாவிலிருந்து தினமும் புதிய தயாரிப்புகள், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வாழைப்பழங்கள் உட்பட வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன என்றார். இந்திய பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற பகுதியை இந்தியா திரும்ப கொண்டு வர முடிந்தது. வேலூரில் திருடப்பட்ட ஆஞ்சநேயர், அனுமன் சிலை ஆஸ்திரேலியாவில் இருந்து மீட்கப்பட்டது என்றார். இந்தியா சுதந்திரம் அடைந்த 75வது ஆண்டில் ஏக் பாரத் சிரேஷ்டா பாரத் என்ற கருத்தை செயல்படுத்தும் வகையில் குஜராத்தி குழந்தைகளை தமிழ் தேச பக்தி பாடல்களை பாட வைக்கலாம் என்று கூறினார். இந்தியாவில் உள்ள மொழிகளின் பன்முகத்தன்மை பெருமைக்கு உரியது. உலகின் பழமையான மொழியான தமிழ் உள்ளிட்ட மொழியியல் பாரம்பரியத்தின் செழுமையை பாராட்ட வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் கூறினார். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த உடுமலைப்பட்டியைச் சேர்ந்த தையம்மாள் கதை மிகவும் ஊக்கமளிக்கிறது. உள்ளூர் பள்ளியின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த தேங்காய் விற்பனையிலிருந்து 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார் என்று பிரதமர் தெரிவித்தார். தூத்துக்குடியில் புயல் மற்றும் புயல் காலங்களில் நிலைத்து நிற்கும் பனை மரங்களை தூத்துக்குடி மக்கள் தொடங்கி வைத்துள்ளனர். நதிகளை தூய்மைப்படுத்துவதில் சமூக முயற்சிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. முற்றிலும் வறண்டு போன நாக நதியை சுத்தப்படுத்தியதில் வேலூர், திருவண்ணாமலை மாவட்ட பெண்களை உதாரணமாக காட்டிக்கொள்ளலாம் என்று பிரதமர் மோடி பாராட்டினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மேஜர் துவாரகேஷ் உள்ளிட்ட சிறுவர்களின் குழு சியாச்சின் பனிப்பாறையில் அணுக முடியாத பகுதியில் 15,000 அடி உயரத்தில் கொடியை ஏற்றி உயர்ந்த மன உறுதியை வெளிப்படுத்தியது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்கல் ஊராட்சி குப்பை கழிவுகள் மூலம்
மின்சார உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளது. அதன் எஞ்சிய கூறுகள் பூச்சிக்கொல்லிகளாக விற்கப்பட்டு அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் மற்ற வளர்ச்சிப் பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்று பிரதமர் மோடி கூறினார். இந்தியாவில் புனித யாத்திரை என்பது மக்களை பிணைக்கும் ஒரு பொதுவான நூலாக செயல்படுகிறது. திரிபுராவிலிருந்து குஜராத் வரையிலும், காஷ்மீர் முதல் தமிழ்நாடு வரையிலும் பல புனித யாத்திரை தலங்கள் உள்ளன என்று பிரதமர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வில்லுப்பாட்டு என்பது உள்ளூர் நாட்டுப்புற கதைகள் மற்றும் கதைகளை விவரிக்கும் மிகவும் கவர்ச்சிகரமான பாணி என்று மோடி புகழாரம் சூட்டினார். தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் பொம்மைகள் பாரம்பரியம் கொண்டவை என்று பிரதமர் பாராட்டினார். தமிழ்நாட்டில் மதுரையில் சலூன் நடத்தி வரும் கேசி மோகன் தனது மகளின் கல்விக்காக சேமித்த 5 லட்சத்தை ஏழைகள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் சேவைக்காக கோவிட் காலத்தில் செலவு செய்தார் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்ற ஔவையாரின் வார்த்தைகளை பிரதமர் மேற்கோள் காட்டி பேசியுள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்ட போர்வெல்களை பயன்படுத்தி மழைநீர் சேகரிப்பை பயன்படுத்துவதற்கான யோசனையை பாராட்ட வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். பீடி விற்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த யோகநாதனின் மகள் பூர்ணஸ்ரீ பளு தூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளதை பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். இதுபோன்று தமிழகத்தை பற்றி பல விஷயங்களை தன் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பேசி வருவதை தமிழக மக்கள் வரவேற்கிறார்கள்.